நான் சம்பளத்தை வாங்கிட்டு இருந்தேன். இனி அவனுக்கு கல்யாணம் முடிஞ்சாச்சு. இனி அவன் பொண்டாட்டிட்டு கொடுக்க சொல்லணும்ட்டு இந்த மாசத்துல இருந்து. உனக்கு பைத்தியம் இது முடிச்சு போச்சா? இளிச்சவையா இருக்க எப்படி பொண்டாட்டிட்டு கொடுக்க சொல்லுதே? அட பைத்தியக்காரி, வந்திருக்கணும் மனசு தானடி, நம்மள போல ஒருத்தி தானே. அவளுக்கு ஆசை இருக்கலாட்டி புருஷங்களும் சம்பள பணத்தை வாங்கணும்னு. இனி அவ வந்துட்டல்ல, அவட்ட குடுக்கிட்டு அவனை கொண்ட ஓடிற போறா. என் புள்ள வரட்டும், வந்த உடனே சம்பள பணத்தை உன் பொண்டாட்டி குடு மக்கான்னு சொல்லுவேன். ஏமா காபி குடிச்சியா? ஆமல மக்கா, இப்பதான் காப்பி குடிச்சேன். ஏமா பொண்டாட்டிக்கு சம்பள கவர குடுன்னு நீ சொல்லதுக்கு முன்னாலே அண்ணன் குடுகுறன்னு ஒரே ஓட்டமா ஓடி அன்னிகிட்ட சம்பளத்தை கொண்டு கொடுத்துட்டான் போல இருக்கு. சரி விடு, நான் குடுக்குறேன்னு சொன்னேன், அவன் செஞ்சுட்டான் போல இருக்கு. சரி விடு, இத பெருசுபடுத்தாத. ஆரம்பத்திலே மர்மல தலையில தூக்கி வச்சிட்டு ஆடாத, மிளகா அரைச்சிட்டு ஓடிடுவா. ஏதே ஒரு 10 நிமிஷத்துல வந்துருதோம். வேற என்ன, பொண்டாட்டிட்ட சம்பளத்தை கொடுத்தாச்சு. ஏதாவது ஹோட்டல்ல போய் நல்ல 2 நேரம் மூக்கு முட்டை தின்னுட்டு வருவாவோ. எடி அப்பலாம் அநியாயமா பேசாதன்னு சொல்லிருக்கம்ல. என்னன்னு போ, உனக்கு நல்லது சொன்னா பொல்லாப்பா தான் இருக்கும். 10 நிமிடங்களுக்கு பிறகு தங்கத்தை வாங்கிக்கங்க. என்ன மர்மல இதெல்லாம்? சம்பள பணத்தை உங்ககிட்ட கொண்டு தரணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதனால சின்ன பொண்ணு தான் சொன்னா, எங்க நம்மளுக்கு கல்யாணம் முடிஞ்ச போறோம், மொத மாசம் சம்பளம் கொண்டு கொடுக்க போறீங்க, வெறும் சம்பள பணத்தை மட்டும் கொடுத்தா சரிப்படாது. அதனால கடையில போய் உங்க அம்மைக்கு அளவுல ஒரு பட்டும், உங்க தங்கச்சிக்கு அதே மாதிரி நல்ல ஒரு சுடிதாரம் எடுத்துக்கிட்டு, உங்க தங்கச்சி பிடிச்ச மாதிரி நல்ல பால்கோவா கொஞ்சம் மில்க் ஸ்வீட் எல்லாம் வாங்கிக்கிட்டு கொண்டு போய் கொடுப்போங்க. ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதோட சம்பள பணத்தையும் சேர்த்து கொடுத்துருங்க உங்க அம்மா கிட்ட அப்படின்னு சொன்னா. அதாம்மா கடையில போய் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். உங்களை பத்தி நான் என்னவோ நினைச்சேன். ஆனா எங்களுக்கு என்னென்ன பிடிக்கும்ங்கறத எல்லாத்தையும் கரெக்ட்டா வாங்கிட்டு வந்திருக்கீங்க பாத்தீங்களா? அங்க நிக்கீங்க அண்ணி, அங்க நிக்கீங்க. மர்மல துணியை நான் எடுத்துக்கிறேன். ஆனா சம்பள பணத்தை மட்டும் நீங்க 2 பேரும் பார்த்து எடுத்து செலவு பண்ணிடுங்க. இனிமே உங்க பொறுப்பு தான். மாமியா மர்மம் 2 பேரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து புரிஞ்சுக்கிட்டாலே போதும். வீட்ல இருக்க எல்லாருமே சந்தோஷமா இருப்பாங்க.